எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் அது. ஒருமுறை எம்ஜிஆருக்கு முதல்வர் அலுவலகத்திற்கு ஒரு தபால் வந்தது. தபாலை பிரித்து பார்க்கும் போது முகவரி ஏதும் குறிப்பிடப்படாமல் ஒரு திருமண பத்திரிகை மட்டும் இணைக்கப்பட்டிருந்தது. குழம்பி போன எம்ஜிஆர் அந்த திருமண பத்திரிகையில் இருக்கும் நபர் குறித்து தனது உதவியாளரிடம் கேட்டு வர சொன்னார். பல இடங்களில் தேடி ஒரு வழியாக சென்னை ராம் தியேட்டர் எதிர்புறம் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகைப்படத்தை மாட்டிக்கொண்டு அருகில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார். அவரிடம் இது குறித்து கேட்டபோது, எனது மகளின் முதல் திருமண பத்திரிகையை குலதெய்வம் கோயிலுக்குத்தான் வைக்க அனைவரும் சொன்னார்கள். ஆனால் நான் பல ஆண்டுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தீவிரமான தொண்டன். அவர்தான் என்றைக்கும் எனது குலதெய்வம். அதனால் தான் முதல் பத்திரிகையை எம்ஜிஆருக்கு அனுப்பினேன் என்று அந்த ரசிகர் சொன்னவுடன் இதை கேட்டறிந்த எம்ஜிஆர் அந்த ரசிகரை எதிர்பாராத விதமாக ரசிகரின் மகள் திருமணத்திற்கு சென்றார். திரையில் பார்த்த தலைவன் நேரில் வந்துவிட்டார் என்றவுடன் அந்த ரசிகருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. அந்த ரசிகரை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீரை துடைத்துவிட்ட எம்ஜிஆர் ரசிகரின் மகள் திருமணத்திற்கு பல பரிசு பொருட்களை அள்ளி தெளித்து ரசிகரை திக்குமுக்காட செய்தார். இதனால் தான் எம்ஜிஆர் இறந்து பல ஆண்டுகளை கடந்தும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் பாராட்டப்படுகிறார்.